வண்டி போகுது, வண்டி போகுது. சீக்கிரம் ஓடுவோம். இல்லங்க, இல்லங்கப்பா, இல்லங்கய்யா. உமா. அண்ணே, அண்ணே, அண்ணி போன்ல பாட்டு வச்சாங்க. நாங்க டான்ஸ் ஆடணும் தெரியுமா? சரிம்மா, இருக்கட்டும். எமாடி, போய் உன்னோட பிளவுஸ் எடுத்துட்டு வரியா? பிளவுஸா? ஏனே? அதாம்மா, சாமி வீட்டுல கல்யாணத்துக்கு சேலை எடுத்துட்டாங்களாம்மா, அதான் உன் பிளவுஸ் எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்ன நீ சொல்றீங்க? அதான் பெரியம்மா தான் வேணான்னு சொல்லிட்டாங்களே. அதுக்குன்னு பெரியம்மாவுக்கு தெரியாம நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா ஐயோ அது மிகப்பெரிய தப்பா போயிடும்னா. ஏய் இங்க பாருமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அதை வேண்டான்னு தட்டி கழிக்க வேணாம். எப்படியா இருந்தாலும் உங்க பெரியம்மா இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டாங்க. நான் உங்க அத்தைக்கிட்டேயும் அப்படியே பொறுமையா காதுல போட்டு விடுறேன். எப்படியா இருந்தாலும் உன் கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் நான் இங்க இருந்து போற மாதிரி இருக்கும். நீ இப்போ முதல்ல போய் பிளவுஸ் எடுத்து கொடு. இல்ல நீ அது என்ன ஆச்சு? இல்ல என்கிட்ட ப்ளவுஸுனா அன்னைக்கு அத்தை தைச்சி கொடுத்தாங்கல்ல தாவணி, அந்த ப்ளவுஸ் தான் இருக்கு. அது போதுமே, அதை எடுத்துட்டு வந்து கொடு. சரி. இன்னும் உங்க பெரியப்பா கிட்ட சொல்லலையா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. பயம்தான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சமாவது தைரியமா இருங்கன்னு நானும் சொல்லிட்டே இருக்கேன்ல. அவங்க என்ன கடிச்சு கொதறிட போறாங்களா? சரி, முயற்சி பண்றேன். அண்ணே இந்தானே. சரி, யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே. மகா, பாத்துக்கோ. நீ போயிட்டு வானே. அண்ணி, எனக்கு ஆசையே உங்களுக்கும் அண்ணனுக்கும் முதல்ல கல்யாணம் ஆகணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதை பார்க்கணுன்றதுதான். அதுக்குள்ள அண்ணன் புரிஞ்சுக்காம எனக்கு கல்யாணம் பண்ணணும், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்குது. எந்த பஸ்ஸும் இல்ல, அதான் சரி ஊட்டிக்கு போறது லாரியில ஏறி போலான்னு தான் வந்தேன். நீ ஏறி போலான்னு வந்தியா இல்ல இதுலயே ஒரேல போலான்னு வந்தியான்னு தெரியல. சபா சாமி, கொஞ்ச நேரத்துல எனக்கு உசுரே இல்ல. நீ பாட்டுக்கு வந்து விழுந்திருப்ப, உன்னை இழுத்துட்டு போயிருந்தா நான் நேத்துக்கு கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பேன். மன்னிச்சிருங்கப்பா. ஏமா முன்னாடி ஆளெல்லாம் உட்கார்ந்திருக்குமா, இதுலலாம் நீ ஏறி வர முடியாதுமா, புரிஞ்சுக்கமா. எப்பா நான் பின்னாடி ஆடி ஏறிக்கிறையா, என் புள்ளங்க உடம்பு செல்லன் இருக்காயா, அதுவும் இல்லாம புள்ள தாச்சு புள்ளையா. என்னம்மா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா என்ன எப்படியாவது ஏத்திட்டு போப்பா, என் புள்ளங்க பாவையா அழுவுறாயா, பாத்துக்க ஆள் இல்லையா. சரிம்மா சரிம்மா, எந்திரி எந்திரி, இப்படி நாடு ரோட்ல படுத்துட்டு அழுதுட்டு இருக்க, எந்திரி எந்திரி. சரி, பின்னாடி வண்டியில ஏறிக்க போ. சரிங்கப்பா. கயிறெல்லாம் கட்டி இருக்கு, பாத்து ஏறு, கீழே கீழே விழுந்துறாத, நல்லா புடிச்சிட்டு உட்கார்ந்துக்க. சரிப்பா, நான் அப்படியே உட்கார்ந்துக்கறேன். இரு, வண்டியை முன்னாடி எடுத்துக்கறேன். போமா ஏறிக்க. என்னமா ஏறிட்டியா? ஏறிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டேன்பா, வண்டி எடுங்க. சரி சரி. அப்பாடா, இதையும் ஒரு வழியா கழுவியாச்சு. காலையில பாத்திரங்கள் ஒரு வேலை மிச்சம். சரி, சாப்பாடு என்ன ஆச்சுன்னு பாப்போம். ஏமாடி எதுவும் வேணுமா? எதுவும் வேண்டாம். என்னம்மா மாமா அப்படி பேசிட்டாருன்னு கோவமா? எனக்கு ஒரு கோவமும் கிடையாது. ஏமாடி அவர் வயசாகி போச்சுல்லம்மா, அதனால கொஞ்சம் புத்தி மழுங்கி அப்படி பேசிட்டாரு. நீ எதுவும் நினைக்காதம்மா. பையன் வந்தோடனே நீ அது இதுன்னு சொல்லாத, பாவம் பையன் வருத்தப்படுவான். ஏன் அத்தை, அப்ப நான் வருத்தப்படுவேனே, அது உங்களுக்கு பெருசா தெரியல. உங்க பையன் வருத்தப்படுறதா உங்களுக்கு பெருசா தெரியுது. என்னம்மா இப்படி பேசுற? பின்ன என்னங்க அத்தை, நான் என்னைக்காவது உங்களை அத்தைன்னு நினைச்சிருக்கேனா? அம்மா மாதிரி தானே நினைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட போய் நான் என்னமோ உங்களை வேலை வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லம்மா, அவர் வீட்லயே இருக்காருல, அதனால அப்படி எதுவும் பேசியிருப்பாரு. நான் அந்த வீட்டுல ஒரு வேலையும் செய்யறதில்ல, நீங்களே தான் எல்லா வேலையும் செய்யற மாதிரி பேசுறாரு. எனக்கு சமைக்க தெரியாது, அதனாலதான் நீங்க சமைக்கிறீங்க. நான் சமைச்சேன், அது உப்பு காரம் இருக்காது, அப்புறம் வீட்டுல உள்ளவங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்க சமைக்கிறீங்க. அப்படி இருந்துகிட்டு இப்படி பேசினா எப்படி? சரிம்மா, இனிமே அப்படி உங்க மாமா பேச மாட்டாருமா, எனக்காக பொறுத்துக்கோ. எங்கள் வீட்டில எல்லாம் நான் எவ்வளோ வசதியாக இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் தானே. மற்றவங்க வீட்டில் மாதிரி எல்லாம் நான் வந்துட்டு என்ன, நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு என்னைக்காவது அதிகாரம் பண்ணியிருக்கேன் நான் உங்ககிட்ட. அப்படி பேசும்போது எனக்கு வருத்தமாக இருக்காதா அத்தை?
சரிம்மா, இனிமே அப்படி பேச மாட்டாருமா. ஷோ கடவுளே, எல்லார் குடும்பத்துலேயும் மாமியார் மருமக சண்டை வருதே, நம்ம வீட்டில் தான் அந்த சண்டையெல்லாம் இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ளே இவர் இப்படி பேசி வச்சிருக்காரு. சாப்பிட்டது போதுமையா? இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு வரவா? போதாத்தா, ராத்திரி நேரத்துல வயிறு முழுக்க தின்னுபிட்டு அப்புறம் ராத்திரியில தூக்கம் வராம நானும் முடிச்சுக்கிட்டு கிடப்பேன். சரி சரி, நாடகம் எதுவும் போடலாம்ல? என்னத்தையோ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த நாடகம் ஓடுது? போடுறத பாரு ஆத்தா, காலையில இருந்து நீ டிவியை தான் பாத்துக்கிட்டு இருப்ப. நான் எப்பயாவது ஒரு தானே டிவி பாக்குறேன். சரிப்பா சரிப்பா, நீ பார். சாமி சாமி ஏயா சந்தோஷ குரல் மாதிரி இல்ல? சாமி சாமி. ஆமாத்தா, சந்தோஷ் போற மாதிரி தான் இருக்கு. வா போவோம். சாமி வா மச்சி. பிளவுஸ் கேட்டீங்கல்ல தைக்கணும்னு, அதான் எடுத்துட்டு வந்தேன். சரியா, இந்த அளவு கரெக்டா இருக்குமா தைக்கிறது? இதுதான் கொடுத்தா. சரி, உள்ள இன்னும் கொஞ்சம் துணி விட்டு தைக்க சொல்றேன். அப்பதான் கொஞ்சம் உடம்பு பேசானாலும் பிரிச்சு விட்டுக்கலாம். சரி. அந்த சேலை எடுத்துட்டு வந்து காட்டு. இந்த போய் எடுத்துட்டு வரையா. ஆமா ஆமா, அப்படிதாங்க. அந்த காசு மட்டும் கரெக்டா வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் அதான் சொல்லி வச்சிருக்கிறேன், இந்த மாசம் எனக்கு வேணும்னு. சீட்டு காசு எப்படி வருதுன்னு பாப்போம். மல்லிகா மல்லிகா மல்லிகா, என்ன முரட்டு தூக்கம் தூங்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா உங்களுக்கு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஏமா என்னாச்சு? வாந்தி நிக்கவே இல்லைங்க, தலை சுத்திட்டே இருக்கு, மயக்க வர மாதிரி எல்லாம் இருக்குங்க. ஐயோ, இப்போ எப்படி இருக்குமா? மாத்திரை எதுவும் போட்டியா என்ன? மாத்திரை 2 நாளைக்கு முன்னாடி தீந்துருச்சுல, மாத்திரையும் இல்லைங்க. ஷோ கடவுளே, நீ வேற போனை தங்கச்சிட்டு கொடுத்துட்ட, என் போனையும் ஓண்ட கொடுத்துட்டு போயிட்டேன். இப்போ போன் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. சரி சரி, கசாயம் எதை வச்சு கொடுக்கவா? அம்மா வாரேன் இருக்காங்க. வரேனாங்களா இந்த நேரத்துல? எதுக்கு? எனக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, அதான் அம்மாவுக்கு போன் போட்டு சொன்னேன். அம்மா வாரேனாங்க. என்னம்மா இந்த நேரத்துல அங்க பஸ்ஸும் இல்லம்மா, எப்படிமா வருவாங்க? சரி போனை கொடு, நான் அத்தைக்கு போன் பண்ணி கேட்கறேன். வீட்டுல இருக்க சொல்றேன், நான் தான் வந்துட்டேன்னு நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க. என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியலையே கடவுளே, அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. போனு புள்ளதான் கூப்பிடுறா. ஹலோ அம்மாடி, அம்மா வந்துட்டு இருக்கேம்மா, அழாத. அத்தை, நான் துரை பேசுறேன் அத்தை. தம்பி சொல்லுங்கப்பா, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்துட்டேங்க அத்தை. எங்க இருக்கீங்க? தம்பி புள்ள உடம்பு முடியலன்னு போன் போட்டு அழுதாங்க தம்பி. அதான் நம்ம ஆடுபட்டில இருந்து டீலோட ஏத்திக்கிட்டு இந்த ஊட்டிக்கு வருவாங்க, அதுலதான் அந்த லாரியில ஏறி வந்துகிட்டு இருக்கேங்க தம்பி. இதுக்கு போய் எதுக்கு நீங்க அங்க இருந்து வந்துகிட்டு? நீங்க கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? ராத்திரி நேரத்துல அங்க இருந்து இங்க வரேன்னு வழியே சரியில்லாம இருக்கு. நான் தான் வந்துட்டு நான் பாத்துக்க மாட்டேனா? ஏப்பா புள்ள அழுதோடனே எனக்கு உசுரே இல்லை. அதுவும் மற்ற நேரம் காய்ச்ச தலைவலினா கூட ஏதோ ஒன்று பார்த்துக்குவா. இந்த புள்ள தாச்சி நேரம் வயிற்றுல ஒரு கருவறை இருக்கு. இந்த நேரத்தில் நான் பாட்டுக்கு அங்கே இருந்தா எப்படிங்க தம்பி? அதாங்க மனசு கேட்கல, வந்துட்டேன். இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேங்க தம்பி, புள்ளைய பார்த்துக்கங்க. கசாயம் நான் சொல்றபடி வச்சு தரீங்களா? எனக்கே தெரியும், நான் வச்சு கொடுத்துக்கிறேன். சரிங்க தம்பி, கொஞ்சம் புள்ளைய நல்லா பார்த்துக்கங்கப்பா. நான் தான் வந்துக்கிட்டே இருக்கேன், வந்துடுறேன். நீங்க பார்த்து பத்திரமா வாங்க. சரிங்கப்பா. அங்க ஊர்ல எல்லாம் மழையா இல்ல பனியா? போன மாசம் எல்லாம் சரியான மழைமா, வெளியவே வர முடியல. அதுவும் இல்லாம ஒரே பேஞ்சிட்டு விட்டா கூட பிரச்சனை இல்ல, நச 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 நசன்னு தூரியே செலிக்குது. எரிச்சலா போச்சுன்னா பாத்துக்கவே. மழைனா அங்கிட்டு இருக்க முடியாதுல்ல, பனியும் மழையுனா. ஆமாக்கா, வேலை வெட்டி இல்ல, வீட்லயே தான். எப்ப இந்த மாசம் பிறந்துச்சு, இந்த பனியும் மழையும் சேர்ந்து சேர்ந்து அடிச்சுச்சு, இந்த இலையெல்லாம் கருகி போச்சு. நல்ல மகசூல் வர நேரத்துல இப்படி ஆகி போயிடும். சரி சரி, நீங்களும் காடு வாங்கி போட்டிருக்கீங்களா? அங்கிட்டெல்லாம் சொந்தமா காடு வாங்கினா லட்சக்கணக்கில் ஆகுமா? நம்ம என்ன இந்த லீஸுக்கு தான் வாங்குவோம், அதனால அப்படியே ஓட்டுறோம். சரி சரி, எங்களுக்கும் அதுதான் அங்கிட்டுல வரணும்னு. என்ன பண்றது, நம்ம தலையில அங்கிட்டு தான் வரவே முடிய மாட்டேங்கிட்டு. வாங்கக்கா, பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மே மாசம்லாம் லீவ் விடுவாங்க, கூட்டிக்கிட்டு வாங்க. நம்ம வீட்டில் இருந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே மே மாதம் இந்த லீவெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே கூட்டம் தள்ளி வளர்க்க முடியாது. இப்போல்லாம் கூட இ பாஸ் அதெல்லாம் கொடுத்து தான் இப்போல்லாம் ஏற்றுறாங்க மேலே. என் பையனும் சொல்லிக்கிட்டே இருப்பான், அம்மா ஊட்டிக்கு போகணும் ஊட்டிக்கு போகணும்னு. சரி லீவ் விட்டா கூட்டிட்டு வா, அங்கே எல்லா இடத்துக்கும் நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக வரேன். ஆமாம், ஒவ்வொரு தடவையும் நான் கூட இங்கே வரேன், நீங்களும் அங்கிட்டு வந்துடாதீங்க. ஆமாம், பிள்ளைக்கு விசேஷம் வச்சியே ஒரு வார்த்தை சொன்னி எங்ககிட்ட, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் வரலன்னு மட்டும் கோவிச்சுக்க. ஆனா அது இல்லம்மா, திடுதிப்புன்னு ஆயிப்போச்சு. அப்ப கையும் ஓடல காலும் ஓடல. கல்யாணம் காய்ச்சினா எல்லாத்துக்கும் சொல்லலாம், இதுனா யாரும் வரவும் மாட்டாங்க இருக்கவும் மாட்டாங்க, அதுதான் சொல்லல. அவங்க வீட்டுல இருந்தாலும் ஒரு சொந்தம் வரல.
என்ன அவங்க வீட்டுல உள்ளவங்க வராம எப்படி? அவங்கள வசதி பார்த்து தான் போவாங்க. ஆனா என் புருஷனுக்கு அவங்க சொந்தம் தானே முக்கியம். நம்மளையெல்லாம் தாங்குவாரா என்ன? எப்படியோ இந்த பிள்ளைகளும் அங்க வரவும் நல்லா கொழு கொழுன்னு வந்துச்சுங்க. இங்க இருக்கும்போது கூட வத்தலும் தொத்தலுமா இருக்கும். ஏன் என் நாத்தனார் கறி தான் நல்லா பாத்துக்கிறாளே, நல்லா சோறெல்லாம் போட்டு தானே பாத்துக்கிறா. அக்கா நல்லா பாத்துக்கிறாளாங்க. ஏய், இது வேற அவ வீட்டு வாசல்டி. இங்க வச்சு ஏதாவது ஒண்ணு பேசி வம்ப இழுத்துறாத. அப்புறம் வேலையில போன ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுப்புட்டு குத்துது குழையுதுன்னு 2 பேரும் உட்காந்துருக்க போறோம். கம்முனு இரு, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னடி? இல்ல இல்ல, உன் நாத்தனார் நல்லா பாத்துக்கிறான்னு சொன்னேன். எனக்கு நாத்தனாரெல்லாம் இருந்தாலும் அவளுக்கு அது தங்கச்சி பிள்ளைங்கல்ல, அதனால பாத்துப்பா. ஆமா ஆமா, சீரும் சிறப்புமா பாத்துக்க. ஆமா, உன் பையன் இங்க வெளியவே வரமாட்டேங்கிறான். நம்மதாம்மா படிக்கல, ஆனா என் பையன் அப்படி கிடையாது. நல்லா படிப்பாமா, படிச்சுக்கிட்டு இருக்கிறான். படிக்கிறானா? பரவாயில்லையே. நாம தான் கூலி வேலை பார்க்கறோம், அவளை கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும்னு இப்பயே பேசுறாமா. அவன் கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடிய மாட்டேங்குது. பரவாயில்லையே, என் வீட்லயும் ஒண்ணு இருக்குது பாரு. அப்பா அப்படியே அவங்க அப்பனை உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும். புக்கை எடுத்து படிடின்னு சொன்னா போதும். அது இதுன்னு ஐயோப்பா முடியாது நமக்கெல்லாம். சரி என்னமோ பண்ணி தோலை, என்ன பொம்பளை பிள்ளை தானே, நீ படிச்சாலும் படிக்கலன்னு இன்னொரு வீட்டு கட்டி கொடுக்குறதான். எப்படி அதான் போ அப்படின்னு விட்டுட்டேன் நான்லாம். இந்த எங்க வீட்லயும் ஒரு வாண்டு இருக்குது, சரியான வாழு பையம்மா. இவனெல்லாம் அடக்கவே முடிய மாட்டேங்குது. பெருசா வந்து என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. நான் சின்ன வயசுல இருந்தே அடிக்காம விட்டுவிட்டேங்க்கா. ஏன்னா என் புருஷனுக்கு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கவும் மாட்டாரு. நம்மளே ஓங்குனாலே அவருக்கு சண்டைக்கு வந்துருவாரு, அடுத்த வீட்டுக்கு போறப்பில்ல அப்படி இப்படின்னு. அதனால சின்ன வயசுல இருந்து வலுவட்டையா போயிட்டா. ஒரு வீட்டு வேலை பார்க்க மாட்டா, ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல. என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த வருஷம் பரீட்சை ரிசல்ட் தானே? ஆமாம்மா, 10ஆப்பு ரிசல்ட். என்ன மார்க் எடுத்து வைக்க போறா, என்ன குரூப்பு கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஓ, எல்லாம் கடவுள் விட்ட வழின்னு விட்டுட்டேன் நான்லாம். என்ன உங்க பெரியம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரியம்மா ரூம்ல போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் போனை பார்த்துட்டு 8 மணிக்கு தான் வருவாங்க. சரி சரி, நான் கிச்சனுக்குள்ள போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன். நீங்க இங்க இருந்து பார்த்துக்கோங்க. யாரும் வந்தா மட்டும் சொல்லுங்க. அண்ணி மாட்டினா சங்கு ஊதிரும் எங்க பெரியம்மா. இங்க பாரு, நீங்க சாப்பிட்ற பழைய சோறை எவ்வளோ நுசு நுசுன்னு இருக்கு. அதை நம்மளால சாப்பிடவே முடியலல்ல. அப்படியாப்பட்ட சோறை ஒரு நாள் அவங்களும் சாப்பிட்டாதான் அந்த வலிய வேதனையும் புரியும். சரியா? கம்மனி இருங்க. யாரும் வந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. சரியா? நான் வெளியே வந்துடுறேன். அண்ணி என்ன பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாரு, தெரியும். என்னடி? இங்க தானே வச்சோம், எடுத்தாச்சு. அண்ணி என்ன நீ பண்ண போறீங்க? பயமா இருக்கு. பயந்தா ஒரு வேலை ஆகாது. கம்மனி இருங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு நொசு நொசுன்னு போன அந்த பழைய சோறை போட்டுட்டு அதுவும் 2 நாள் 3 நாள் கழிச்சு அவ்வளோ நாத்தம் பிடிச்சி சொத்தை கொடுக்குறாங்க. ஆனா இவங்க மட்டும் சுட சுட மீன் குழம்பு ரசம் பொரியல் அவியல்னு சாப்பிட்றத. ஆமா அண்ணி. அண்ணி ஒரு இதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் கலந்து விடுங்க. அப்பதான் எல்லாத்துலயும் எரியும். அவ்வளவுதானே, போட்டுருவோம். ஏய், யாரும் வராங்களான்னு பாருடி. போ அண்ணி, பயமா இருக்கு. நீ பயந்தா வேலைக்கு ஆகாது. கம்மனி இரு. குரல் சத்தம் கேக்குது. சரி சரி, வாங்க இந்த சைடு போயிடலாம். நித்த நித்த நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய்